ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாண்டா வாரியர் அண்ட் ஹிஸ் டீம். அதாவது அவர் எப்படி ஊரை காப்பாத்துறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான பிங்க் ஃப்ளவர், ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கிற சக்குரா சீசன் தான் அந்த டைம். அதுல அந்த பாண்டா வாரியர், அதாவது அவன் பேரு பிப்பன், அவன் அந்த ஊரையே பத்திரமா பாத்துப்பான். அதுதான் அவனோட வேலை. அந்த ஊர் பார்க்கவே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லான ஃபிளவர்ஸ், அது போக லேட்டர்ன் லைட்ஸ், அங்கங்க அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப கிளீனா இருந்துச்சான். அப்போ பாண்டா வாரியர் பேரு பிப்பன் இல்லையா, இவன் தான் அந்த பிப்பன். இவன் எப்பொழுதுமே எல்லாரும் தூங்கும் போது இவன் தான் அந்த ஊரை பாதுகாப்பான். இவனோட கடமை என்ன தெரியுமா? எல்லாரையும் பாதுகாப்பா வச்சுக்கணும், அதுவும் இல்லாம எல்லாரையும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரையும் சேஃபா வச்சுக்கணும். அதுதான் அவனோட வேலை. அப்படி ஒரு நாள் இவன் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கிரேன் மாட்டிக்கிச்சு. அது பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியோ தெரியாம தூண்டில்ல மாட்டி அது ஒரு வலையில சிக்கிடுச்சு. உடனே இந்த பாண்டா வாரியர் என்ன பண்ணாரு, அந்த கிரேனை காப்பாத்தி அதுக்கு ஒரு சேஃபான பாஸ்கெட் மாதிரி வச்சு அதுல வச்சு ஜாலியா அதோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாரு. இப்படி விளையாடி முடிச்சோன்னு சரி ஓகே நம்ம கொஞ்ச தூரம் நடந்து போலாம் அப்படின்னு அவரு நடந்து போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அவர் அங்க ஒரு ஃபாக்ஸ், அதாவது கிரைம் ஃபாக்ஸ், இப்ப அது அழுதுட்டே இருந்துச்சான். ஏன் அது அழுதுட்டு இருக்கு அப்படின்னு பாண்டா போய் கிட்ட கேட்டாராம், அந்த பித்தன் பாண்டா. உடனே அந்த வாரியர் கேட்டோன்னு அது சொல்லுச்சா, இந்த மாதிரி என்னோட இது உடஞ்சு போச்சு, அதனால என்னால நான் பனியில சறுக்கி விளையாடவே முடியல அப்படின்னு. சரின்னு அதையும் சரி பண்ணி கொடுத்தாராம். இவர் வாரியர் இல்லையா, அதனால இவருக்குன்னு ஒரு பெரிய மலையில ஒரு போஸ்டிங் இருந்துச்சான். அங்க போகும்போது அப்பவே ஸ்டாப் பண்ணிச்சா அவுல், அது பேர் தான் டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டார்ச் அவுல் ஸ்டாப் பண்ணி, நீ உன்னோட கடமைகள்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எச்சரிச்சுச்சான். உடனே எச்சரிச்சோன்னு அந்த ட்ரையோ கேட்டை கிராஸ் பண்ணி இவர் போகணும். அப்ப அதுக்கு முன்னாடியே ரக்கூன் டாக்ஸ், அதாவது அந்த ட்ரையோ கேட்டோட காவலாளர்கள் இருந்தாராம் 3 பேரு. அவங்க 3 பேரும் கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் இந்த பாண்டா கரெக்டா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் இது ட்ரையோ கேட்டை அடைய முடியும். அப்ப இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த ட்ரையோ கேட்ல நிறைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கான். இவரு நல்லா தின்னுட்டு ஜாலியா விளையாடிட்டு இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக அவர் மெடிடேஷன் பண்றாரு. ஏன்னா மெடிடேஷன் பண்ணாதான் அந்த ஞானம் கிடைக்கும் இல்லையா, ஞானம் கிடைச்சாதான் அந்த ரக்கூன் டாக்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்ல முடியும். நான் மெடிடேஷன் பண்றேன்னு இவர் எப்ப பாரு ஜாலியா விளையாடிட்டே இருந்தாரு, ரொம்ப சோம்பேறியாவே இருந்தாரா. மழை அதுல நனையிறது, அப்புறம் நல்ல ஃபுட்டு கிடைச்சா அதை சாப்பிடுறது, இப்படியே இவரு கழிச்சுட்டே இருந்தாரா. அதுக்கப்புறம் ஆனா இவருக்கு என்ன ஒரு நல்ல குணம்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாராம். ஒரு நாள் அந்த ரக்கூன் டாக்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் இவர் ரொம்ப தகுதியாகி ஆன்சரும் பண்ணிட்டாராம். ட்ரையோகேட் கிட்ட போய் அந்த ட்ரெஷரை பார்த்தோன்னு அங்க ஃபுல்லா எல்லோ லீவ்ஸ், அதாவது கோல்டன் லீவ்ஸா ரொம்ப தங்கமா இருந்துச்சா. அதை தாண்டி போனா அது ஃபர்ஸ்ட் கேட்டு. அதை தாண்டி போனா செகண்ட் கேட்ல ஃபுல்லா கோய் ஃபிஷ், அதாவது ரொம்ப லக்கியான ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபிஷ் பாண்ட் இருந்துச்சா. இது செகண்ட் கேட்ல இப்படி இருந்துச்சு. அப்ப தேர்ட் கேட்க்கு எப்படி போறது, இவருக்கு வழி தெரியல. அந்த செகண்ட் கேட்லயே ஒரு மேப் இருந்துச்சா. அந்த மேப்ல தேர்ட் கேட் அடையணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் விதிமுறைகள் அப்படிங்கறது அந்த மேப்ல எழுதி இருந்துச்சா. இவர் அதெல்லாம் படிச்சாராம். படிச்சுட்டு இவர் என்ன பண்ணாரு, திருப்பி அந்த ஊர்லயே நடந்து போய்கிட்டே இருந்தாராம். அங்க உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணாராம். சோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இவர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாராம். இப்படி போய்கிட்டே இருக்கும் போது அவங்க ஒரு கிராமத்தை பார்த்தாராம். அந்த கிராமத்துல எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்களாம். எல்லாரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்களா. இவரும் என்ன பண்ணாரா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்தாராம். இவருக்கு கொஞ்சம் மேஜிக் பவர்ஸும் இருக்கு. ஏன்னா இவர் 2 கேட்டை தாண்டிட்டாரு இல்லையா பிப்பன் பாண்டா. அப்புறம் அந்த ஊர்ல உள்ள எல்லாரையும், மக்களையும் சரி மிருகங்களையும் சரி, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஒன்னா வச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த ட்ரையோ கேட்டு வரப்போதான். அதுக்கு இந்த மக்கள் எல்லாம் ஊர்ல ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல்ல இவரும் ப்ரே பண்ணாராம், நான் எப்படியாவது அந்த ட்ரையோ கேட்டை அடைஞ்சிடணும் அப்படின்னு. உடனே அந்த ட்ரையோ கேட் அசரீர் மாதிரி ஒரு ஒளி ஒளிச்சுச்சான். இனி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் ஒற்றுமையா வச்சிருக்கிறது தான் அந்த ட்ரையோ கேட்டே. சோ நீ பிப்பன் பாண்டா, நீ அதையும் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்ட. சோ உனக்கு இனிமேல் எல்லா மேஜிக்கல் பவர்ஸும் கொடுத்துடுற அப்படின்னு
தேவதைகள்லாம் வந்து சொன்னாங்களாம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா. அப்புறம் அங்க பார்த்தா எல்லா மிருகங்களும் இவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுச்சா. அப்புறம் இவரும் நல்லா மெடிடேட் பண்ணாராம். அந்த ஊரு ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே ரொம்ப கிளீனா வச்சிருந்தாராம். ரொம்ப நல்லா இருந்துச்சா. அந்த மக்களும் சரி அங்க உள்ள அனிமல்ஸும் சரி ரொம்ப ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா சந்தோஷமா இருந்தாங்களாம். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சா. அப்புறம் நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. நைட் ஆனா அந்த ஃபெஸ்டிவல் ஹியூமன்ஸ் கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல் வந்துருமா. சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து காட்டுல உள்ள மிருகங்கள்லாம் சேர்ந்து அந்த ஹியூமன்ஸ ஃபெஸ்டிவலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்க ஒரு லேடி வந்து இவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்கதான் அந்த ட்ரையோ கேட்டோட இன்சார்ஜ். இந்த ஃபெஸ்டிவல் கம்ப்ளீட்டா நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னா பிபின் பாண்டாக்கு ஒரு பெரிய மேஜிக்கல் வாரியர் அவார்டும் கிடைக்கும். அது போக அவருக்கு மந்திர கோலும் கிடைக்கும். அதை வச்சு அவர் ஊரை இன்னும் நல்லா பாதுகாப்பா பாத்துப்பாரு. ஓகேயா? இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சு குட்டீஸ்? நம்மளும் எல்லாரையும் ஈவனா மதிக்கணும். அதுவும் இல்லாம நம்ம எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் எல்லாருக்கும் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.